எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபார்ம் லேண்டுங்க. அதாவது கிரிவல பாதையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அதில் வந்து ஒரு ஃபார்ம் லேண்டு பார்க்க வந்துருக்குறோம். இதுதாங்க அந்த லேண்டு. தெரியுது இல்லைங்களா? ஒரு மாடு மேய்துங்களா அது வரைக்கும், அதாவது 1 2 3 குண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 3 வரப்பு இருப்பாங்க. 3 வரப்பு உள்ள இடம் தான் இவங்களது. பொதுவில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க. பாகத்தில் ஒரு கிணறு இருக்குது. இப்போ இவங்க பூர்வீக சொத்து தாங்க. இதில் வந்து இவங்க வந்து இதில் ஒரு 50 சென்ட் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த இடத்துக்கு அவங்களே கொஞ்சம் ரோடு ஒரு 12 அடியிலேருந்து ஒரு 15 அடி வரைக்கும் ரோடு அகலப்படுத்தி விட்டுருக்காங்க. ஸோ நான் அதை போகும்போது கடைசியாக வீடியோவில் காமிக்கிறேன். ரிட்டனில் போகிற மாதிரி காட்டுறேன். வீட்டில் இதெல்லாமே அவங்களுடைய பூர்வீக சொத்துங்க, பூர்வீக வீடுங்க. ஸோ அண்ணன் தம்பிகள் தான். இதில் ஒருத்தர் வந்து தன்னுடைய பாகத்தை பிரித்து தரார். ஒரு 50 சென்ட் மட்டும் சேல் பண்ணுறாருங்க. சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அக்ரி லேண்டு தாங்க. மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வருங்க டிஸ்டன்ஸ் உள்ள. மெயின் ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சொன்னீங்களா, அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கொடிப்பாதை மாதிரி வருங்க. ஜல்லிக்கல் ரோடு தான் போட்டிருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு வரும்போது இவங்க லேண்டு ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு வரும்போது ஒரு 12லேருந்து 15 அடி ரோடு தான் விட்டுருப்பாங்க. ஹில்லோட வியூ பாருங்கள். இதுதாங்க ஒதுக்கப்பட்ட ரோடு. இந்த இடத்துக்காக அவங்க ரோடு ஒதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே பேக் சைடில் போயிட்டு உங்களுக்கு லேண்டை ஃபுல் வியூ காமிச்சிட்றேன். மொத்தமும் ஒரு அண்ணன் தம்பி சொத்து தாங்க இது. இதில் ஒருத்தர் மட்டும் இதில் ஒரு 50 சென்ட் மட்டும் தன்னுடைய பாகத்தில் வந்து கொடுக்குறாரு. இந்த தெரியுதுங்களா, இது ஃபுல்லாகவே கொடுக்குறது தாங்க. அதாவது 50 சென்ட்டுக்கு. இவங்க தற்சமயம் இதில் நெல் போட்டு அறுவடை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவும் பயிர் பண்ணல. இப்போ அது மறந்து தெரியல. அது வரைக்கும் பவுண்டரி லைனுங்க. இந்த பில்டிங் ஒட்டி அந்த சைடில் வரணும். அதையும் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. நேராக போயிட்டு சென்டராக போயிட்டு எனக்கு ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத இடத்துல, ஒரு ஏர் பொல்யூஷன் இல்லாத இடத்துல ஒரு வேணுன்றவங்களுக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுங்களுக்கு இதுக்கு ஆப்டாக இருக்குங்க. ஏன்னா இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரமங்கள், இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸு, இது மாதிரி தான் இந்த பக்கம் டெவலப் ஆகிருக்குதுங்க. ஸோ இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸும் ஆசிரமும் நிறைய இங்கே பில்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ அதே போல் ஏரியாவில் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்கும். இங்கே தெரியுது இல்லைங்களா, இந்த பில்டிங் ஒட்டி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வருங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். அந்த கார்னர்லேருந்து இந்த பில்டிங் ஒட்டி இப்படி உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வருங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுப்பாங்க. இன்கேஸ் அதில் 50% கவர் ஆகலாம், இந்த ரைட் சைட்லேருந்து கட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு. ஒரு 12 to 15 ஃபீட் ரோடு அவங்க பொது பாதையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹில்லோட வியூவும் பாருங்க நல்லாயிருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட ஒன்று தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இது சேல் பண்ணால் அதுக்கு எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.